வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். இந்தியா தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை ஆரம்பமாகி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. பலர்த்த எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியுள்ள இந்தியா தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை ஆரம்பமாகி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தமிழகத்தில் 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்ய தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் வாக்களிப்பதற்காக தமிழக மாநிலம் முழுவதும் 75,064 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்களிப்பு நிலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரும் தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் விசேட அதிரடிப்படை வீரர்கள் 514 வாகனங்களில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர். தேர்தலில் மொத்தம் 4,023 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 3,579 பேர் ஆண்கள், 443 பேர் பெண்கள், ஒருவர் 3ஆம் பாலினத்தவராகும். இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளிடையே 4 முனை போட்டி நிலவுகின்றது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்படும் அமைதி தீவில் அமைதி நடைபயணம் என்று தனது 2வது நாள் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. நேற்றைய தினம் தம்புள்ளை ரங்கிரி ரஜமகா விகாரையில் இருந்து ஆரம்பமான முதற்கட்ட பயணம் சுமார் 42 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து மாத்தளை அலுவிகாரையை சென்றடைந்துள்ளது. இன்று காலை மாத்தளை அலுவிகாரையில் வியட்நாமிய மதகுரு வணக்கத்திற்குரிய பன்னாகர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரின் விசேட மத வழிபாடுகளுடன் இன்றைய 2ஆம் நாள் நடவடிக்கைகள் தொடங்கின. இந்த நடைபயணம் இன்று கேகாலை பெலிகம்மன ரஜமகா விகாரையை சென்றடைய உள்ளது. மகாராஜ ஊடாக வலியமைப்பின் முழுமையான ஒருங்கிணைப்பில் முன்னெடுக்கப்படும் இந்த மனிதாபிமான பயணம் இனங்களுக்கிடையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம், மாகாண சுதேச மருத்துவ திணைக்களம் மற்றும் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் ஆகியவற்றின் ஊடாக முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த விசேட துறைசார் மீளாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம், மாகாண சுதேச மருத்துவ திணைக்களம் மற்றும் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் ஆகியவற்றின் ஊடாக 2026ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த விசேட துறைசார் மீளாய்வு கூட்டம் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் கீழ் இவ்வாண்டு முக்கிய அபிவிருத்தி பணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் சில திட்டங்கள் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய பணிகள் மதிப்பீடு மற்றும் கேள்வி மனு கோரல் கட்டங்களில் உள்ளன. குறிப்பாக உலக வங்கியின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் ஆரம்ப சுகாதார கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை நவீனமயப்படுத்தும் பணிகள் இடம்பெறவுள்ளன. மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தின் ஊடாக 284 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 38 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிராமிய சித்த மருத்துவமனைகளை புனரமைத்தல், மூலிகை தோட்டங்களை அமைத்தல் மற்றும் மருத்துவமனை உபகரணங்களை கொள்வனவு செய்தல் போன்ற பணிகள் இதில் உள்ளடங்குகின்றன. நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் கீழ் நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவற்றின் முன்னேற்றங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றத்தை ஆராய்ந்த ஆளுநர் நிதி ஒதுக்கீடுகளை உரிய காலப்பகுதிக்குள் வினைத்திறனான முறையில் பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். திட்டமிடல் மற்றும் மதிப்பீட்டு நிலைகளில் நிலவும் தாமதங்களை தவிர்த்து மக்களுக்கான சேவைகள் எவ்வித தடங்கலுமின்றி சென்றடைவதை உறுதிப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்தார். மேலும் தற்போதைய விலை அதிகரிப்பிற்கு அமைவான மீள் மதிப்பீடுகளை துரிதப்படுத்துமாறும் ஆளுநர் அறிவுறுத்தினார்.
இந்த துறைசார் மீளாய்வு கூட்டத்தில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், பிரதி பிரதம செயலாளர்கள், மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர், நன்னிடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவை திணைக்கள ஆணையாளர், மாகாண கட்டடங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக நாட்டின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5000 அமெரிக்க டாலர் என்ற மைல்கல்லை கடந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கையிலேயே இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் தரவுகளின்படி கடந்த 2024ஆம் ஆண்டில் 4546 டாலர்களாக இருந்த தனிநபர் வருமானம் 2025ஆம் ஆண்டில் 5003 டாலர்களாக உயர்ந்துள்ளது. இது ஒரே ஆண்டில் 457 டாலர் அதிகரிப்பாகும். முன்னதாக 2018ஆம் ஆண்டில் பதிவான 4372 டாலர்களே இலங்கையின் அதிகபட்ச தனிநபர் வருமானமாக கருதப்பட்டது. 2022ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதார ரீதியாக வெள்ளியடிக்கப்பட்ட போது தனிநபர் வருமானம் 3464 டாலர்களாக வீழ்ச்சியடைந்திருந்தது. அந்த மோசமான நிலையிலிருந்து மீண்டு வந்துள்ள இலங்கை தற்போது மிக வலுவான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடனுக்கான தவணை கட்டணமாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு பதிலாக தற்காலிகமாக ஒரு மூன்றாவது தரப்பிற்கு செலுத்தப்பட்டுள்ளதாக பாரிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த மோசடி குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார். 2025 டிசம்பர் முதல் 2026 ஜனவரி 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இந்த தவறான பணப்பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச தொழில்நுட்ப குழுவின் விசாரணையை தொடர்ந்து திரைசேரியின் 2 பணிப்பாளர்கள், 2 பிரதி பணிப்பாளர்கள் மற்றும் ஒரு சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப அதிகாரி என 5 தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திரைசேரி செயலாளர் மற்றும் பிரதி செயலாளரின் பங்களிப்பின்றி இவ்வளவு பாரிய தொகையை பரிமாற்றம் செய்ய முடியாது என சுட்டிக்காட்டியுள்ள சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இதுகுறித்து சபாநாயகர் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் மற்றும் அரச கடன் மேலாண்மை அலுவலகத்தின் கீழ் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் கொண்டுவரப்பட்ட பின்னரே இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக சுயாதீன சட்டத்தரணிகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறையில் பால் பொருள் விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை கால்நடை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று நேற்று புலோலியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் பொது முகாமையாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்ட நிகழ்வு ஆரம்பமானது. விற்பனை நிலையத்தை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் நடராசா திருலிங்கநாதன் நாடாவட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் சந்திரசேகரம், பருத்தித்துறை சமுர்த்தி வங்கி முகாமையாளர் பரிகிருஷ்ணன், கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான சந்திரலிங்கம் சுவர்ணன், வல்லிபுரம் விபுலன், பொது சுகாதார பரிசோதகர் கமல்குமார், பருத்தித்துறை கால்நடை உற்பத்தியாளர்கள், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். டித்வா சூறாவளி இழப்பீட்டுத் தொகையை எதிர்வரும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். டித்வா சூறாவளியால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் எதிர்வரும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். டித்வா சூறாவளியால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற முன்னேற்ற
மீளாய்வு கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இன்னமும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. அதற்கேற்ற பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். மிக ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்துவது குறித்து ஆராயப்பட்டதுடன் புதிய வீடு வாங்குவதற்கு இழப்பீடு பெறாதவர்களுக்காக வீட்டுத் தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங்க, பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் KG தர்மதிலக உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். தம்மிடம் இனவாதம் கிடையாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தெற்கில் தமிழர் விரோத அரசொன்று இருக்க வேண்டும் என்பதையே வடக்கில் தோல்வி அடைந்துள்ள கட்சிகள் விரும்புகின்றன என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பின் 2வது கட்ட பணிகளை ஆரம்பித்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நெடுந்தீவில் 1400 குடும்பங்கள் வாழ்கின்றன. சுற்றுலாத்துறை மற்றும் மீன்பிடித்துறைக்கு இங்கு நிறைய இடம் உள்ளது. எனவே அப்பகுதியை அபிவிருத்தி செய்ய வேண்டியது கட்டாய தேவையாகும். போக்குவரத்து பிரச்சினை தான் இப்பகுதிக்கு பெரும் பிரச்சனையாகும். இதனால் பாடசாலையை கூட உரிய நேரத்துக்கு ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அப்பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள் கூட 3 மணிக்கு மூடப்படுகின்றன. நெடுந்தீவு இலங்கை படத்தில் இருந்தாலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இங்கு கிடைக்கவில்லை. போக்குவரத்து பிரச்சனையை நெடுந்தீவின் கழுத்தை நெறித்துள்ளது எனலாம். நெடுந்தீவுக்குள்ளும் பிரச்சனைகள் உள்ளன. வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. வேறு குறைபாடுகள் இருப்பின் அவற்றை தீர்க்கலாம். எரிபொருள் நிலையம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கொழும்பு அரசுகள் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தை கைவிட்டிருந்தன. ஆனால் எமது ஆட்சி அவ்வாறு இல்லை. யாழ்ப்பாணம் மற்றும் தீவக பகுதிகளில் கூறிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நெடுந்தீவு, பருத்தித்துறை மற்றும் நைனாதீவு போன்ற பகுதிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். கப்பல் போக்குவரத்து, இறங்குதுறை பிரச்சினைகள் உரிய வகையில் தீர்க்கப்படும். நெடுந்தீவுக்கு 2 பேருந்துகள் கோரப்பட்டிருந்தன. அதனையும் நாம் விரைவில் வழங்குவோம். எமது அரசாங்கத்திடம் இனவாதம் இல்லை. கொள்கை அடிப்படையிலேயே செயற்பட்டு வருகின்றோம். எனினும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள சில குழுக்கள் இனவாதம் பேசி அரசியல் நடத்துகின்றன. தெற்கில் தமிழர் விரோத அரசொன்று இருக்க வேண்டும் என்பதையே வடக்கில் தோல்வி அடைந்துள்ள கட்சிகள் விரும்புகின்றன. நாம் அவ்வாறு செயற்பட மாட்டோம். எம்மிடம் இனவாதம் கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணையை திரும்பச் செலுத்தும் நடவடிக்கையின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை காணாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். வெளிநாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணையை திரும்பச் செலுத்தும் நடவடிக்கையின் போது தற்போதைய அரசாங்கம் தெளிவான உறுதிப்படுத்தல்களை செய்யாமல் அதனை மேற்கொண்டமையினால் கிடைக்கும் தகவல்களின் பிரகாரம் நமது நாட்டு நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 25 லட்சம் அமெரிக்க டாலர் தொகை காணாமல் போயுள்ளன. இந்த 2.5 மில்லியன் டாலரை ஒரு கணினி ஹேக்கர் போலியான தகவல்களை வழங்கி கையகப்படுத்தியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் கதிர்காமம் கந்த விகாரை மற்றும் யோதகண்டிய ரணகேலிய உத்தன்கந்த ரஜமகா விகாரைக்கு சென்று ஆசி பெற்றார். இதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
ලැබුණු යම්කිසි විදේශ නායක நிதி அமைச்சுக்கும் திரைசேரிக்கும் மத்திய வங்கிக்கும் நமது நாட்டின் நிதி முகாமைத்துவ செயல்முறையை சரியாக கொண்டு நடத்தும் இயலுமை இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகின்றன. நமது நாட்டின் டாலர் பணத்தை ஹேக்கர்களால் போலி தகவல்கள் மற்றும் போலி உறுதிப்படுத்தல்களை முன்வைத்து கையகப்படுத்த முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருந்தால் நாட்டின் ஒட்டுமொத்த நிதி பாதுகாப்புமே ஆபத்தில் காணப்படுகின்றன. இந்த நிதி கட்டமைப்பு முறையின் பலவீனத்தால் மற்றொரு தேசிய பாதுகாப்புசார் பிரச்சினை இன்று நாட்டில் உருவாகியுள்ளது. ஒரு கணினி ஹேக்கரால் நமது நாட்டின் வெளிநாட்டு கடன் தவணையை போலியான தகவல்களை வைத்து பெற முடிந்தது எங்கனம் என்ற பிரச்சினை இங்கு எழுந்துள்ளது. நாடாக இது பாரதூரமான ஒரு பிரச்சினையாகும். இது தெளிவானதொரு மோசடியாகும். பணம் அனுப்பும் போது பொது கடன் முகாமைத்துவ அலுவலகம், வெளிநாட்டு மூலவள திணைக்களம், திரைசேரி, நிதி அமைச்சு, மத்திய வங்கி போன்ற நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட சரியான வழிமுறையும் செயல்முறையையும் உருவாக்கவில்லையா என்ற கேள்வி இங்கு எழுந்து காணப்படுகின்றன. இது ஆபத்தானதொரு பிரச்சனையாகும். நாட்டின் நிதி நிலைமைத்தன்மை மற்றும் நிதி கையாள்கை முகாமைத்துவம் தொடர்பாக தற்சமயம் பிரச்சனை எழுந்து காணப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பொறுப்புக்கூறல் வழிமுறையும் விசாரணையும் அவசியமாகும். இந்த விடயத்தில் உண்மையை தேட வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டின் திரைசேரியிலிருந்து இந்த பணம் எவ்வாறு திருடப்பட்டது என்பதை ஆராய வேண்டும். இந்த பணம் அனுப்புவதற்கு முன்பு சரியான உறுதிப்படுத்தல்கள் செய்யப்படாதது ஏன் என்ற பாரதூரமான பிரச்சனை இங்கு காணப்படுகின்றன. இதிலிருந்து யாராலும் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. திருடனின் தாயிடமே திருடிய பொருளை பற்றி கேட்பது போன்ற வேலைகளை இதிலும் செய்யாது பக்கசார்பில்லாத சுயாதீன விசாரணை ஒன்றின் மூலம் இந்த மோசடி சம்பவத்தை ஆராய வேண்டும். රටේ ජනතාව දැනුවත් කළ යුතුයි කියන එක මම මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි. யாழ்ப்பாண நகரில் நிலவும் அதிக வெப்பத்தை கருத்தில் கொண்டு மக்களுக்கு குளிர்பானம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகரில் நிலவி வரும் அதிக வெப்பத்தை கருத்தில் கொண்டு யாழ் சிட்டி ஹோட்டலின் உரிமையாளர்களின் வேண்டுகோளின்படி மக்களுக்கு குளிர்பானம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய நிர்வாகி கேதீஸ்வரனின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பு சேவைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை கடும் வெப்பத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கிண்ணியா கங்கை பாலத்திற்கருகில் தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 23 பேர் படுகாயமடைந்துள்ளனர். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவில் உள்ள கங்கை பாலத்துக்கு அருகில் வைத்து மரம் ஒன்றுடன் பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் 23 பேர் படுகாயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 23 பேரில் 2 மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் இருந்து மூதூர் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பாதையை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதியதிலேயே விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இரத்தினபுரி மாவட்டம் காவல்தை நீலகாமம் தோட்டத்திற்குள் நுழைந்த கருப்பு ஆடை கும்பலுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் காவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பிரதி போலீஸ் மாதிபர் ஆகியோருடனும் பிரதியமைச்சர் கலந்துரையாடியுள்ளார். அதேவேளை காவத்தை பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரதானியை தொடர்பு கொண்ட பிரதீப் சுந்தரலிங்கம் எதற்காக தோட்டப்பகுதியில் இவ்வாறான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, இதன் பின்புலம் என்னவென்பது பற்றி விளக்கம் கோரியுள்ளார். காவத்தை நீலகம தோட்டத்திலே தொழிலாளர் ஒருவர் தனக்கான தற்காலிக குடியிருப்பு ஒன்றை அமைத்ததற்காக தோட்ட நிர்வாகத்தில் இருக்கின்ற பாதுகாப்பு என்ற போர்வையிலே அடியாட்கள் சென்று மிகவும் மோசமான நிலையிலே அந்த குடிசைகளை அடித்து உடைத்து வீசியிருந்தனர். அது மட்டுமல்லாது அங்கிருந்த அந்த வீட்டில் உள்ளவர்களையும் அதே போல் அந்த ஊரில் இளைஞர்களையும் தாக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை வன்மையாக நாங்கள் கண்டிப்பதோடு இது தொடர்பாக இரத்தினபுரி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு உடனடியாக நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எனவே சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் அதே போல அவர்களை கைது செய்வதற்காக விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக அந்த பிளான்டேஷன் அந்த பெருந்தோட்ட கம்பெனிக்கு இது தொடர்பாக அறிவித்து பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கு
இழப்பீட்டையும் அதேபோல் அவர்களுக்கு தக்க நிவாரணம் வீடொன்றை கட்டுவதற்கான காணியை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் தற்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.